2025 நியூ இயர் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம வெறும் அஸ்ட்ராலஜி வைஸ் மட்டும் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 2025 அந்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா என்ன வருது? நம்பர் 9 வருது. நம்ம ஜாதக வைஸ் தனுசு எந்த நம்பரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போது 9ன்ற நம்பர் போன வருஷமா இருக்கட்டும் கண்டினியூட் வித் நெக்ஸ்ட் இயர்லேயே இது நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா ப்ராப்ளம்ஸ் வித் கம்யூனிகேஷன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க. ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம், எனக்கு இதுதான் நான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு படார்னு ஒரு சொல்கிற விஷயமா இருக்கலாம். இதனாலேயே பிரச்சனைகள் வருது. ஏன் இது வருதுன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா சனி இவங்களுக்கு இருக்கிறதே 3ஆம் இடத்துல. அதனாலதான் பேச்சுல சனி ஆப்பு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அப்போ உங்களுக்கான ரெமெடின்னு வரும்போது உங்களுக்கான ரெமெடி என்னன்னா, இப்போ நீங்க ஹலோ எவ்ரிவன், 2025 நியூ இயர் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம வெறும் அஸ்ட்ராலஜி வைஸ் மட்டும் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஆஸ்ட்ரோ சைக்காலஜி வைஸ் பார்க்க போகிறோம். தனுசு ராசியோட பர்சனாலிட்டி டைப் என்ன, அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் லெசன்ஸ் இந்த டைமில் வரும். சைக்காலஜிக்கல் லெசன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயம் நடக்கும், ரிப்பீட்டடாக ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் என் லைஃப்பில் ப்ராப்ளமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதாவது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கா செட் ஆக மாட்டாங்க, இல்ல எனக்கு பேசினால சில பேர் கூட பிரச்சனைகள் வந்தது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்க நினைக்கலாம். இது ஏன் ரிப்பீட்டடா வருதுன்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் உங்களோட லைஃப் எதிர்பார்க்குது. அதாவது உங்க லைஃப் நீ இந்த விஷயத்த மாத்தணும், இந்த விஷயத்த நீ மாத்துறதுக்காக தான் நான் உனக்கு பிரச்சனைகள் கொடுக்குறேன், ஸோ தட் நீ என்ன எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சு மாத்திப்பன்றதுக்காக அப்படின்னு புரிய வைக்கும் இல்லையா. அந்த அந்த விஷயம் தான் நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். உங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் இந்த வருடம் என்ன இருக்க போகுது அதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட மெடிடேஷன் செஷன்ஸும் சரி, இல்லை நீங்கள் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கற்றுக்கணும்னாலும் சரி, நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் அண்ட் மெடிடேஷன் கிளாஸஸ் கீழே இருக்கிற லிங்க்ல இருக்கு. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான், எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் காமிக்கிற எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எங்களால் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச ஒரு சின்ன கிஃப்ட்னு கூட சொல்லலாம். இது ராசி கற்கள், ஜெம் ஸ்டோன்ஸ் நாங்கள் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். சும்மா எல்லாருக்குமே கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக முடியாதுங்க. 100K + சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஆப்வியஸாக முடியாது. ஆனால் அதில் யார் அதிகபட்சமான இன்வால்மெண்ட் காட்டுறாங்கன்னு இருக்கும் இல்லையா. எல்லா வீடியோஸ்லேயும் இல்லை இந்த விஷயம் கரெக்டாக இருந்ததுங்க, இந்த விஷயம் நான் ரெசனேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற மீதி பேருக்கும் உபயோகமாக இருக்கும். ஓகே, இந்த விஷயம் இருக்கா, இன்னொருத்தவங்களுக்கும் இது நடந்ததா, அப்போ நமக்கும் இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கே அப்படின்னு புரியுறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எங்கள் டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் வருவீங்க. அவங்களுக்கு நாங்கள் ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். சரி, அது உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்வால்மெண்ட் காட்டுங்க, அதுவே போதும். 2025 அந்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா என்ன வருது? நம்பர் 9 வருது. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஆன நம்பர், நம்ம ஜாதக வைஸ் தனுசு எந்த நம்பர்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9ன்ற நம்பர் குருவுக்கான நம்பர், ஞானத்துக்கான நம்பர். உங்க ஞானத்தினால, அதாவது ஞானம் வரும்போது அது அறிவு இல்லைங்க, நம்மளோட விஸ்டம். இந்த உலகத்துல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறது, அந்த விஸ்டம். நம்மளோட ஞானிகள் சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அவங்க ஒரு மிஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்களா கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த லைஃப்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான அறிவுரைகளை நீங்கள் கேட்டு நடக்கும்போது நம்மளோட புக்ஸ், நம்மளோட புராணங்கள் அதை படித்து அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது, அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம ஒரு கோவில் போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம், நம்ம கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம்னா அந்த ஆசீர்வாதம், இது எல்லாமே தான் அந்த 9ஆம் இடம். 9ஆம் இடம் அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, லக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது, உங்கள் லைஃப்ல ஒரு குரு கிடைக்கிறது, அவங்க வர்றதுனால அதே 9ஆம் இடம்ல என்ன வருது, அங்கே லக்கும் வருது, லக் ஃபேக்டர் வருது.
சில பேருக்கு நீங்க யோசிக்கலாம், இவங்க இவ்வளவு தூரம் ஒன்றும் உழைப்பே போடலையே, நான் அதை விட பயங்கரமா உழைப்பு போடுறேனே, எப்படி இவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரீசன் அந்த லக் ஃபேக்டர். இது எல்லாமே தாங்க 9. சரிங்களா? தனுசு ராசிக்கு இது ரெண்டுமே அடங்கும். தனுசு ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி யாரும் பர்ஃபெக்டா அட்வைஸ் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு சூப்பர்பான அட்வைசர்ஸ் தனுசு ராசிக்காரங்க. ஆனா அவங்களுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கான சேலஞ்சஸ்ன்னு சிலது இருக்கு இல்லையா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த மெயின் சேலஞ்சஸ் எதுல வரும்னா இவங்களுக்குன்னு இருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம், ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போன வருஷமா இருக்கட்டும், கண்டினியூட் வித் நெக்ஸ்ட் இயர்லயே இது நீங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். என்னன்னா ப்ராப்ளம்ஸ் வித் கம்யூனிகேஷன். இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க. ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம், எனக்கு இதுதான் நான் கரெக்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு படார்னு ஒரு சொல்ற விஷயமா இருக்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா அதை என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கலாம். இதனாலேயே பிரச்சனைகள் வருது. ஏன் இது வருதுன்னா, இது நார்மலா இவங்க கிட்ட இந்த சில விஷயம் இருக்கும். எல்லா தடவையும் அது பிரச்சனையெல்லாம் இருக்காது. இப்ப ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா, சனி இவங்களுக்கு இருக்கிறதே 3ஆம் இடத்துல. அதனாலதான் பேச்சுல வந்து சனி வந்து ஆப்பு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். பேச்சு மூலமா பிரச்சனைகள் வருதுங்க. சாதாரணமா பேச்சுல ஆரம்பிச்சு அது வந்து ஒரு ஆர்குமெண்டா போய் முடியறதுல இருந்து இது நடக்குது. தனுசுல ராசிக்கு மட்டும் தானே இல்லைங்க, லக்னத்துக்கும் சேர்த்து நடக்கும். ஆக்சுவலி வந்து மோர் தென் ராசி, லக்னத்துக்கு அதோட இம்பாக்ட் நல்லாவே தெரியும். அப்போ இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து மார்ச் மாசம் பெயர்ச்சி ஆறாருங்க. அது வரைக்கும் நீங்க பி கண்ட்ரோல்டு வித் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப இது உங்க ஃபேமிலி வைஸ் மட்டும் தானே பார்த்தீங்கன்னா இல்லை, ஆஃபீஸ்லயும் எஸ்பெஷலி வித் பாஸ். உங்களுக்கு இந்த 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 கப்புள் ஆஃப் இயர்ஸ் 2023 2024 உங்களுக்கும் பாஸ்க்கும் நடந்த ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் வந்து அவர் என் மேல நம்பிக்கை இல்லாம பேசுறாரோ அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு தாட்ஸ் வந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து நமக்கு தோணும் உள்ளுக்குள்ள அவங்க பேசுறத வச்சு, ஒருவேளை அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையோ, இல்ல நான் இன்னும் உழைப்பு போடலன்னு நினைக்கிறாங்களோ, நான் இவ்வளோ போட்டோம் அவங்க அக்னாலேஜ் பண்ணலையே அப்படின்ற மாதிரியான நினைப்புகள் வருது. ஸோ அகெயின் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட நல்லபடியாக அந்த கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சரி, இப்போ இதெல்லாம் நடக்குது. ப்ரொசீடிங் வித் த நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லிடலாம். நல்ல விஷயங்கள் என்னன்னா, இவ்வளோ நாளாக நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பையன் பார்த்துட்டு இருக்கேன், கல்யாணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, வர வருடம் நல்லா இருக்குங்க. வர வருடம் நல்லா இருக்கு. நீங்க தைரியமா அந்த மேரேஜ்ன்னு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வருடமா இருக்கு. உங்க ஜாதகத்திலயும் அதுக்கான டைம் பர்ஃபெக்டா கூடி வந்ததுன்னா கண்டிப்பா திருமணம் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறது, அதுவும் நடக்கும். அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவங்க அதை நல்லா பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இப்போ இதெல்லாம் தாண்டி உங்களுக்குமே பர்சனலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நாளாக நான் வந்து கொஞ்சம் லேசியாக இருந்துட்டேங்க, இப்போ நான் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காது. ஆக்சுவலி வந்து அது இப்போத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் இயர், இந்த ஃபியூ மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, இல்லை நீங்கள் சாப்பிட்ற விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிட்றது, இந்த போர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்களோட ஹெல்த்துக்கு ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பார்க்கறது, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ரிலேட்டடாக. இப்போ இவங்க வந்து இந்த டாக்டர் இது நல்லது சொல்றாங்களே, நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்க்கறதா இருக்கலாம். கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. இவ்வளோ நாளாக நான் பெருசாக என் ஹெல்த்துக்கு பாதர் பண்ணேன்னா இப்போ நீங்க ஃபோக்கஸ்டா இருந்திருப்பீங்க. அண்ட் ஈவன் யூ கேன் டெல் ஏன்னா குரு வந்து உங்க 6ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? 6ஆம் இடத்துல குரு வந்து எப்பத்துல இருந்து இருக்காருன்னா இந்த வருஷத்துல இருந்தே இருக்காரு. ஓகேங்களா? அடுத்த வருஷம் மிட் வரைக்கும் அவர் இருக்காரு, 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஸோ 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எப்பவுமே ஹெல்த் வைஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஹெல்த் சிக்கல் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்காகவே சில பேர் வந்து இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்த்தியா ஆகணும் அப்படின்னு வந்து ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி வேற என்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரீஸ் இன் இன்கம். அதாவது உங்களுக்கு வந்து ஹைக் கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, இது இருக்கலாம். அந்த இன்க்ரீஸ் இன் இன்கம் கிடைக்கிறது, இல்லை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஊதியம் அதிகமாகுது, இல்லை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஊதியம் அதிகமாகிறது, அப்படி இருக்கலாம். அந்த இன்க்ரீஸ் இன் இன்கம்
சான்ஸ் இருக்கு. அண்ட் சரி, இதெல்லாம் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட 4th ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடட் ஆகுது. எப்போனா மார்ச் டு மே மாதம் 4th ஹவுஸ் இஸ் கெட்டிங் க்ரௌடட். வீட்டுக்கு நிறைய பேர் வரது நடக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக கூட அவ்வளோ பேர் வரலைங்க. ஒரு சில பேர் தான் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்கன்னா அந்த டைமில் வந்து வீட்டுக்கு நிறைய பேர் வராது நடக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிடுறது, இல்லை ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு எல்லாரையும் கூப்பிடுறது, அது நடக்கும். ஸோ அதனால வீட்டில் வர செலவுகள் வந்து உங்களுக்கு கன்சிடரபிளாக தெரியுது. ஆமாங்க, இந்த டைமில் செலவுகள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது, அது எல்லாமே நீங்கள் வர வருடம் பார்ப்பீங்க. இந்த வருடம் இல்லைங்க, வர வருடம் அது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை பார்ப்பீங்க. இதெல்லாம் ஓகேங்க. நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுறது, இல்லை இன்டீரியர் நான் புதுசாக நான் வீட்டுக்குன்னு இந்தந்த பொருள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன், பழையசா ஆயிடுச்சு, அதெல்லாம் நான் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கான செலவுகள் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு வர வருடமும் தெரியுது. இப்பத்துல இருந்தே அதுக்கான கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்பத்துலேருந்தே நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இந்த வருஷத்துலேருந்தே நீங்கள் யூ கேன் see that. ஏன்னா ராகு அங்கே இருக்காரு. அது இன்னும் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வரவங்களை நல்லா பார்த்துக்கிறது, அந்த மாதிரி, இல்லை வீட்டுக்கான விஷயங்கள் புதுப்பிக்கிறது, இதெல்லாம் தெரியுது. ஓகேயா? சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி வேற என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க உங்க வேலை ரீதியா இவ்வளோ நாள் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன், ஆனால் நான் இன்னுமே என்னோட நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது புது விஷயம் வேலைக்காக கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே வந்து தெரியுது. ஓகேங்களா? இல்லை வேலை மாற்றம் நான் பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை மாற்றம் பண்ணுறதுக்கான கரெக்டான டைமிங் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வரைக்குமே வந்து இட் இஸ் வெரி குட். ஈவன் ஆஃப்டர் தட் யூ கேன் ஸ்டில் சேஞ்ச். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏற்கனவே இப்போ இந்த வருடம், அதாவது இந்த 2024 இருந்தே பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் வேலை மாற்றம், இல்லை வேலைக்குள்ளேயே ப்ராஜெக்ட்ஸ் மாற்றுறது, வேலைக்குள்ளேயே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாற்றுறது, இல்லை வேலைக்காகன்னு இடம் மாற்றுறது, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன் மாற்றிருப்பாங்கன்னா உங்களுக்கு வேலையில் ஒரு விரக்தி வர ஆரம்பிச்சிருக்கோம். என்னங்க இந்த விஷயம்லாம் இருக்க, இதெல்லாம் வந்து எனக்கு ஏற்கனவே ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க, நான் புதுசாக எதுவும் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி அந்த மாற்றம் கொண்டு வரது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இஃப் யூ சி, சரி போக போக எப்படி இருக்கும் அடுத்த வருஷம், வேற என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நீங்கள் அப்பாவோட உடல்நிலை பார்த்துக்கணுங்க. இது எப்போனா முக்கியமாக அடுத்த வருஷம், from the month of May it is even more. அடுத்த வருஷம் ஃபுல்லாமே சொல்லலாம், from the month of May it is even more. ஸோ அப்பாவோட உடல்நிலை பார்த்துக்கிறது, அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கிறது, அதை நீங்கள் பண்ணணும். அண்ட் தென் அனதர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ இருக்கீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் டிஸ்டன்ஸ் வருது, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இவ்வளோ நாளா அப்பா கூட இருந்தாங்க, இப்போ வேற இடம் அவங்க போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க போகிறது, இல்லை நீங்கள் போகிறது, எய்தர் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ், இல்லை அவங்க ஹெல்த் கன்சர்ன்ஸ் உங்களுக்கு வந்து பாதரிங்காக இருக்கிறது, அதை பார்த்துக்க வேண்டிய விஷயம். அண்ட் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர்லி அடுத்த வருஷம் வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மே மாதத்துலேருந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ட்ரிப்ஸ் போகிறது பண்ண ஆரம்பிப்பீங்க. ரெஸ்ட் ஆஃப் த இயர் எல்லாமே நீங்கள் பக்கத்து ஊர் போகிறது, இல்லை ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போய் பல இடம் விசிட் பண்ணுறது, இல்லை நீங்களே வந்து ஒர்க்குக்காக ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்கிறது, இதெல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் இட்ஸ் தேர். இஃப் யூ சி ஓவராலாக ஐ வுட் சே ஜஸ்ட் நீங்கள் முக்கியமாக இந்த த்ரோட் அண்ட் செஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே கோல்டு இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது ரிகரண்ட்டாக வந்துட்டு இருக்கிறது, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் இயர். இப்போத்துலேருந்தே கொஞ்சம் த்ரோட் ஏரியாவில் அந்த கரகரப்பு வந்துட்டு போயிட்டுருக்கிறது, கோல்டு வைஸாக அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சனி உங்கள் 3ஆம் இடத்துல இருக்காங்க. தட் யூ கேன் சி தட் நெக்ஸ்ட் இயர் இந்த காஃபிங் மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அகெயின் தட் இஸ் அனதர் திங் விச் யூ ஹேவ் டு டேக் கேர். ஓகே, இது எல்லாமே இருக்குங்க. இப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் என்ன, எங்களுக்கு எல்லாருக்குமே அதை சொல்றீங்க, எங்களுக்கு என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்னே லெசன் வித் கம்யூனிகேஷனுங்க. அது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி நீங்கள் பேசுகிற விதம் அது நல்ல விதத்தில் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு போகிறத நீங்கள் பார்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒன்று சிப்ளிங்ஸ் கூட, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை நெய்பர்ஸ் கூட பிரச்சனைகள் வந்து போயிருக்கிறது நடந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன்.
இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்க, வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க பேசுற விதங்கள் நீங்க கொஞ்சம் பார்த்து பேசணும். ஓகேங்களா? தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, டெஸ்ட் ஆஃப் பேஷன்ஸ். தனுசை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நான் எதுக்கு வந்து டிலே பண்ணணும், குயிக்காக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் சனி பகவான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் பேஷன்ஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க அப்படின்றத பார்க்கணுன்னு ட்ரை பண்ணோம். அந்த பொறுமையை ரொம்ப டெஸ்ட் பண்ணும். முக்கியமாக வந்து வீடு ரிலேட்டட் விஷயங்கள், அம்மா ரிலேட்டட் விஷயங்கள், அவங்களோட லைஃப்ல ரொம்ப ஒரு விஷயம் டிலே ஆகுது, அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க, நீங்களும் அதனால ஃப்ரஸ்ட்ரேட் வர்றீங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்குன்னு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது டிலேஸ் வருது, அது இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அதில் ஸ்ட்ரெஸ் வருது, இல்லை உங்களுக்கு ஃபேமிலி என்வாயன்மெண்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருது. இதிலலாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த டைம் வந்து இந்த வருடம் உங்களுக்கு டெஸ்டிங்காக வரப்போகிற வருடம். அதில் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கனாலே பாதி விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது. 9th, அதாவது 9ன்ற அந்த நம்பர் வரும்போது 2025ல ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் வந்து தனுசு கிட்டே இருக்கு, நாலேஜ் இருக்கு. பட் அந்த ஹேண்ட்லிங் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட்லிங்ல தான் இவங்க கொஞ்சம் கோட்டை விடுவாங்க. ஹேண்ட்லிங்னு வரும்போது பீப்புள் ஹேண்ட்லிங் இஸ் இன்க்ளூடட், ஹேண்ட்லிங்னு வரும்போது சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இஸ் இன்க்ளூடட். அது ரெண்டுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா பேஷன்ஸ் வேணும். ஓகேங்களா? சரி, அப்போ உங்களுக்கான ரெமெடின்னு வரும்போது உங்களுக்கான ரெமெடி வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த வருடம் வந்து நான் சொன்ன வீட்டுக்கு ரிலேட்டடாக கூட நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும்னு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புது ஐட்டம் வாங்குறீங்க, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி பெருமையாக சொல்கிறது, இல்லை வீடு கட்டியிருக்கேன்னு அதை பற்றி பெருமையாக சொல்கிறது. ஸோ இல்லை நீங்கள் வந்து அதை உங்களை பற்றி மீதி பேர் அதை பற்றி பெருமையாக பேசுறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈவிலை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவிலைன்னு நான் சொல்லும்போது கண்ணு படுறது, கண் திருஷ்டி. ஸோ உங்களுக்கு அதை பற்றி பெருமை வேண்டாம். நீங்க வந்து ஓகே, வீடு வாங்கியிருக்கீங்களா, வீடு கட்டியிருக்கீங்களா, நீங்க வந்து அதை நீங்க பர்சனலா நீங்க என்ஜாய் பண்ணிக்கிறது நல்லது. அதை பத்தி பெருமையா பேசும்போது இந்த காரியங்கள் டிலே ஆகுறது, தடைப்படுறது, இதெல்லாமே நடக்கும். ஸோ அது மட்டும் நீங்க பார்த்துக்கணும். அண்ட் இது வீட்டுக்கு மட்டுமானா இல்லைங்க, கார் வாங்கியிருக்கீங்கன்னா காருக்கு, இட் கேன் பி எனி திங், லேண்ட் மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு, இட் கேன் பி எனி ஆஃப் தீஸ். இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட வீடியோஸ்ல நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவல்னு நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஒரு வீடியோ இருக்கு. இஃப் பாசிபிள் ஐ ட்ரை டு புட் இட் ஹியர். அந்த வீடியோ லிங்க் கூட நான் கீழே போட பார்க்குறேன். அந்த வீடியோவில் போய் நெகட்டிவ் எனர்ஜி எப்படி உங்கள் உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணலாம், அதாவது ஈவில் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு நான் அந்த யூடியூப் வீடியோவே போட்டிருக்கேன். அதை போய் அந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. இன்ஸ்டண்ட்டாக அதை நீங்கள் ஒன்ஸ் பண்ணிங்கனாலே அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகும். நம்ம நெகட்டிவ் எனர்ஜினா எதுவும் வந்து ப்ராசஸ் பண்ணாது. நம்ம உடம்புல நெகட்டிவாக இருக்கிற இன்னும் பாசிட்டிவாக இருக்க நெகட்டிவாக இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல வந்து என்னென்ன நெகட்டிவிட்டி தேக்கி வச்சிருக்கோமோ அது எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக வர நெகட்டிவிட்டி தான், அதெல்லாம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஆரா கிளென்ஸ் ஆகும். இது ஒண்ணு. இன்னொன்று வந்து நீங்க பண்ண வேண்டிய ரெமெடி என்னன்னா, நீங்க உங்க கையால சமைச்சு அதை பீப்புளுக்கு கொடுக்கறது. லேடிஸா இருந்தா நீங்க சமைச்சு கொடுக்கலாம், ஜென்ஸா இருந்தா நீங்களும் சமைச்சு கொடுக்கலாம். நீங்க சமைக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலை. நம்ம கையால பண்ணி எஃபோர்ட் போட்டு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் சனிக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே சனி உங்கள் 4ஆம் இடம் அடுத்த வருஷம் வராரு. அதனால தான் உங்களை குக் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். ஸோ நீங்கள் குக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கே இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று தடைப்பட்டு வருது, நீங்கள் ஒரு 20 பேர் 25 பேருக்கு நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் பாசிட்டிவாக போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டூ திஸ் அஸ் ரெமெடி. குக் பண்ணி ஃபேமிலிக்கு மட்டும் நான் குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை, ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து நீங்கள் குட் கர்மால போகாது, கனெக்ட் ஆகாது. யாருன்னு தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் செய்யும்போது அங்கே வந்து அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அங்கே நீங்கள் ஒரு நல்ல விஷயம் தெரியாதவங்களுக்கு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.